ஒரு பெண்ணின் சிரிப்புக்கு பின்னால் உள்ள வலி. ஒரு பெண் சிரிச்சா அவ சந்தோஷமா இருக்கான்னு நாம நினைக்கிறோம்ல. ஆனா உண்மையை சொல்லணும்னா அந்த சிரிப்பு எல்லாத்துக்கும் பதில் இல்லை. சில சமயம் அது அவளோட வலியை மறைக்கிற ஒரு முகமூடி. காலையில இருந்து இரவு வரை அவ தான் ஓடிக்கிட்டே இருப்பா. வீட்டில் எல்லாரையும் கவனிப்பா. சாப்பாடு, வேலை, பொறுப்பு இது எல்லாமே. அவளுக்கு சோர்வு இருந்தாலும் அவள் ஓய்வெடுக்க மாட்டா. ஏன்னா அவள் நின்றா அந்த வீடே நின்ற மாதிரி இருக்கும். அவளுக்கு மனசு வலி இருந்தாலும் அதை யாரிடமே சொல்ல மாட்டா. அவள் கண்ணீர் வந்தாலும் அதை மறைக்கிறா. நான் சரியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் எல்லாரும் முன்னாடியும் சிரிக்கிறா. ஒரு பெண் அமைதியா இருக்கிறான்னா அவளுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவள் பேசலைன்னா அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். சில நேரம் அவள் யாருக்கிட்டையாவது பேசணும் போல இருக்கும். ஆனால் அவளுக்கு யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் தோணும். கணவர்மார்களே, ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. ஒரு நாள் உங்கள் மனைவியிடம் போய் அவளோட கண்களை பார்த்து சிம்பிளாக ஒரு கேள்வி கேளுங்க. நீ சரியா இருக்கியா, நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அந்த ஒரு கேள்வி அவளுக்கு எவ்வளவு பெரிய விஷயம்னு தெரியுமா? அவள் அந்த நாளில் முதல் முறையாக தன்னோட மனசை திறந்து உங்ககிட்ட பேசுவா. ஒரு பெண் உங்கள் வீட்டில் எல்லாமுமா இருக்கா. அவள் தான் அந்த வீட்டோட பில்லர். அவளோட மனசு சரியில்லைன்னா அந்த வீடு சரியா இருக்காது. அதனால அவளிடம் கேளுங்க. அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவள் சிரிப்பை மட்டுமே பார்க்காதீங்க. அவள் உள்ளே என்ன நடக்குதுன்னு கேளுங்க. ஒரு பெண்ணை சந்தோஷமா வைட்டிங்கன்னா அந்த வீடு தானாகவே சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்களும் இந்த மாதிரி தான் மனசுல வலியை வச்சுட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது போய் என்ன நீ நல்லா இருக்கியா, ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேளுங்க. அவங்கள மனசை திறந்து பேச விடுங்க. பேசணுன்னே எந்திரிச்சு போகாதீங்க. அது அவங்களுக்கு இன்னும் தான் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே பேச மாட்டாங்க மனசில் இருக்கிற வலியை. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போய் பேசுங்க. கண்டிப்பாக அவங்க மனசு திறந்து பேசுவாங்க. இந்த மாதிரியான ரியல் லைஃப் டாக் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.